வணக்கம் மக்களே. HTML சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் ரோட் மேப்பில். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வந்துட்டு சிமெண்டிக்ஸ் இன் HTML. ஸோ சிமெண்டிக்ஸ் எலமெண்ட்னு HTML இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸாக வந்துட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ண வந்துட்டு டிவ், பேராகிராஃபு இதெல்லாம் இது பண்ணியிருப்பீங்க. ஆங்கர் டேக், இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இமேஜ் டேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் வந்துட்டு பெட்டர் ஆக்சசிபிலிட்டிக்கும் SEO உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் வெப்சைட்டோட ஆக்சசிபிலிட்டி அண்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் ரீடரை வந்துட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டராக்க வந்துட்டு இந்த சிமெண்டிக்ஸ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிமெண்டிக்ஸ் எலமெண்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு பாடிக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின்னு ஒரு எலமெண்ட் பார்க்க போகிறோம். மெயின்னா ஒன்றும் இல்லைங்க வந்துட்டு, இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு மெயின் பேஜ் இருக்கும். அந்த மெயின் பேஜுக்குள்ளே வந்துட்டு உங்கள் கண்டென்ட்டை போடுவீங்க. அந்த மெயின் பேஜை வந்துட்டு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மெயின் டேக் யூஸ் பண்ணுறோம். மெயின் டேக்குக்கும் டிவ் டேக்குக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. மெயின் டேக் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்கள் வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸும் ஆக்சசிபிலிட்டியும் இன்னும் பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு டிவ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் வந்துட்டு nav டேக். nav டேக்னா ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் நான் ஒரு வெப்சைட்க்கு போகிறேன். ஸோ ஸ்ட்ரைப் வெப்சைட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரைப் வெப்சைட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்ட்ரைப்பு, ப்ராடக்ட், சொல்யூஷன் டெவலப்பர் அண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைனிங் கான்டாக்ட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. டிவ்வில் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக UL அண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்துட்டு இதில் அலைன் பண்ணலாம். அது இல்லாமல் வந்துட்டு இவங்க வந்துட்டு nav டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த nav டேக் எதுக்குன்னா வந்துட்டு, சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் பேஜஸ் இருக்குது உங்கள் வெப்சைட்டில். ஒரு பேஜில் இருந்துட்டு இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த ரீடைரக்ட் லிங்க்கை வந்துட்டு நான் குரூப் பண்ணணும். அது மாதிரி சமயத்தில் வந்துட்டு இந்த நீங்கள் nav டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோன்னா வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு வேற ஒரு பேஜுக்கு வந்தது என்ன ரீடைரக்ட் ஆகுது. இதை மாதிரி குரூப் ஆஃப் நேவிகேஷன் லிங்க்ஸை வந்துட்டு ஒரு ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த nav டேக்கை யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் வந்துட்டு அசைட் டேக். அசைட் டேக்னா வேற ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் நான் MDN டாக்ஸ் வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். இதை வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். உங்கள் வெப்சைட்டில் ஒரு பேஜ் இருக்குங்க. அந்த பேஜில் வந்துட்டு நேவிகேஷன் பண்ணுறதுக்கு nav பார் வச்சு ஒரு லிங்கை யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு மெயின் கண்டென்ட் போடுறதுக்கு மெயின் கண்டென்ட்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை அதில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைடில் வந்துட்டு ஒரு சைட் பார் மாதிரி கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அசைட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அசைட் டேக் என்ன பண்ணுன்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சைட் போர்ஷனை வந்துட்டு உங்கள் பர்டிகுலர் வெப்சைட்டில் அந்த பர்டிகுலர் பேஜில் வந்துட்டு கிரியேட் பண்ணும். இதுதாங்க மெயின் அசைட் டேக்கோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் வந்துட்டு செக்ஷன் டேக். செக்ஷன் டேக்னா வேற ஒன்றும் இல்லைங்க. டிவ் டேக், பேராகிராஃப் டேக்லாம் யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் நான் என்னோட குரூப் ஆஃப் ஸ்பான்சர்ஸை வந்துட்டு என்னோட வெப்சைட்டில் காட்டணும். அதாவது சிமிலராக இருக்க கண்டென்ட்டை வந்துட்டு நான் குரூப் பண்ணணும் என்னோட வெப்சைட்டில். நம்ம பேராகிராஃபும் யூஸ் பண்ணலாம், டிவ்வும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு செக்ஷன் டேக்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த செக்ஷன் டேக்கில் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலர் சிமிலர் கண்டென்ட்டை. எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரைப் வெப்சைட்டுக்கு போயிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு OpenAI, Amazon இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட .com யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு இந்த ஸ்பான்சர் லேண்டிங் பேஜில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இது பண்ணோன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த straight.comல நான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்துட்டு ஒரு செக்ஷனாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் எதுக்குன்னா வந்துட்டு, அதாவது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு எங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிவிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி மல்டிபிள் கண்டென்ட்ஸை பர்டிகுலர் பேஜில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தான் வந்து செக்ஷன் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாத கண்டென்ட் ஆனால் சிமிலராக இருக்குது, அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் செக்ஷன் டேக்குள்ளே அலைன் பண்ணலாம். ஆனால் ஆர்டிகல் டேக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு, இப்போ நான் இந்த சிமெண்டிக்ஸ்னு ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த சிமெண்டிக்ஸை வேறு எதுலையாச்சும் நான் காப்பி பண்ணி, அதாவது வேற ஒரு பர்டிகுலர் பேஜில் காப்பி பண்ணி போட்டாலுமே வந்துட்டு இந்த குரூப் வந்துட்டு பர்டிகுலர் கண்டென்ட்டை எனக்கு தெரிவிக்கும். இதை மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்ம செக்ஷன் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு ஆர்டிகல் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க செக்ஷன் டேக்குக்கும் ஆர்டிகல்ஸ் டேக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம முன்னாலே வந்துட்டு stripe.com பார்த்தோம். stripe.comல வந்துட்டு இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை குரூப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க செஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே MDN வெப் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிமெண்டிக்ஸ் எலமெண்ட்டை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலாக வந்துட்டு அவங்க இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு இங்கே செக்ஷன் டேக் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு ஆர்டிகல் டேக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் வந்துட்டு ஃபுட்டர் டேக். ஃபுட்டர் டேக்னா வேற ஒன்றும் இல்லைங்க வந்துட்டு, உங்கள் வெப்சைட்டோட பாட்டமில் வந்துட்டு நீங்கள் ஸ்பான்சர் லிங்க்கு இல்லை வந்துட்டு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இல்லை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா வந்துட்டு இந்த ஃபுட்டர் எலமெண்ட்டை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஃபுட்டர் டேக்கோட இது. இதே மாதிரி வந்துட்டு நிறையா சிமெண்டிக்ஸ் டேக்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக பார்க்குறதுக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம CSS ஆரம்பிக்கலாம். HTMLக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். போக போக நம்ம இன்னும் கற்றுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். தேங்க்யூ, பாய்.